இயற்கை திரைப்படம் வெளியாகி 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அறிமுக படத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்குநர்களில் SP ஜனநாதனும் ஒருவர். 2003 இவர் இயக்கிய இயற்கை திரைப்படம் காதலர்கள் மற்றும் ஒருதலை காதலர்கள் மத்தியில் ஏற்படுத்திய பெரும் தாக்கத்தை யாராலும் மறக்கவே முடியாது. இப்போ இயற்கை படத்தை பார்த்தா கூட கடல் சார்ந்த வாழ்வியலையொட்டி எடுக்கப்பட்ட ஒரு மாலுமியின் காதலை உணர முடியும். வெள்ளை இரவுகள் என்ற சிறுகதையை வைத்து SP ஜனநாதன் இயற்கை படத்தை இயக்கினார். 1 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் தேசிய விருது உட்பட முக்கிய விருதுகளை வென்றது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை கடலிலேயே செலவிடும் ஒரு மாலுமி கரைக்கு திரும்பும் போது நீண்ட நாட்களாக காதலனை தேடி காத்திருக்கும் பெண் மீது காதல் கொள்கிறான். இருவரும் பழகிய பிறகு அப்பெண்ணுக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது. இறுதியில் தேடப்பட்டு வந்த காதலன் காதலியை சந்திக்க வருகிறான். அப்பெண் யாரை திருமணம் செய்தார் என்பதை படத்தோட இறுதி. இந்த படத்துல ஷியாம், அருண் விஜய், குட்டி ராதிகா, பசுபதி, செந்தில், கருணாஸ், சிமா பிஸ்வாஸ், சின்னி ஜெயந்த் உள்ளிட்டவங்க நடிச்சிருந்தாங்க. படத்தோட முதல் 15 நிமிடங்கள்ல கரை திரும்பும் மாலுமிகளின் செயல்கள் எப்படி இருக்கும், கடலோர மக்களின் வாழ்வியல் என்ன என்பதை ஏகாம்பரம் காட்சிப்படுத்தி இருப்பாரு. கப்பலோட பழுது நீக்கு பணிகள் நடைபெறும் நேரத்துல ஷியாம் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ நினைக்கிறாரு. இந்த படத்துல 15 நிமிஷங்களுக்கும் குறைவா நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கிட்ட கேப்டனா நடிச்சிருந்த அருண் விஜய் திட்டு வாங்கும் அளவிற்கு அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அருண் விஜயை தேடிட்டு இருக்கும் குட்டி ராதிகா மீது ஷியாம் காதல் கொள்றாரு. குட்டி ராதிகாவை காதலிச்சாலும் அவருடைய ஆசைக்காக அருண் விஜயை தேட உதவுறாரு. ஒரு கட்டத்துல ஷியாம் குட்டி ராதிகா கிட்ட காதலை வெளிப்படுத்தியதுக்கு அப்புறமா கோபத்துல அவர் விலகி செல்றாரு. ஷியாம் பத்தி புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே குட்டி ராதிகாவை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. இறுதி வரைக்கும் முடிவெடுக்க முடியாம தடுமாறும் குட்டி ராதிகாவுக்கு அருண் விஜயோட வருகை மகிழ்ச்சியையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலுமே கதையோட ஓட்டத்திற்கு ஏற்ப பக்காவா செட் ஆயிருக்கும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒருதலை காதலர்களோட விருப்ப பாடலா இருக்குது.